ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து விலகி சென்றவர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்வார்கள். வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு பாதக கிரகங்களின் தொடர்புகள் ஏற்படும் பொழுது உங்களுக்கு வரவேண்டிய உறவுகளின் கடைசி நேரத்தில் கை நழுவும். வரவேண்டிய உறவுகள் கடைசி நேரத்தில் கை நழுவி அதுவே தேவையில்லாத பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கும். நான் இருக்கிறேன், உனக்கு எப்போது பணம் தேவையோ கேள் தருகிறேன் என்றோ அல்லது உன் வேலைக்கு நான் பொறுப்பு என்றோ பெரிய மனிதர்கள் பலர் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருப்பார்கள். அதனால உங்களுக்கென்று வந்த வாய்ப்புகளையும் நீங்கள் தவறவிட்டு அந்த ஒரு நபர்கள் இருக்கிறார்கள் என்று மனதளவில் நினைத்து கொண்டு நீங்கள் காத்திருந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டும் அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இத்தனை நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை நம்பி நீங்களும் பல திட்டங்களை தீட்டியிருப்பீங்க. ஆனால் மிகச் சரியான அந்த இக்கட்டான நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு விலகி சென்ற போது நீங்கள் நடுரோட்டில் நிற்பது போல உணர்ந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. நான் இருக்கிறேன், நீ எதற்கும் கவலைப்படாதே, என்னை நீ நம்பு என்று உங்களுக்கு ஆசை வார்த்தைகளையும் அது மட்டுமல்லாம ஒரு நம்பிக்கையும் கொடுத்துவிட்டு அதனால நீங்கள் வேறு யாரிடமும் எதை பற்றியும் கூறாமல் இருப்பீர்கள். இவர்கள் இருக்கிறார்களே, மற்றவர்கள் நமக்கு எதுக்கு என்கிற ஒரு எண்ணத்தில் அந்த ஒரு நேரத்துல நீங்க யாரிடமும் போய் உதவி கேட்காமல் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு மனிதர்கள் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லும் பொழுது நீங்கள் நடுரோட்டில் என்று தவித்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு தவிப்பு கடந்த சில மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி குடும்ப மரியாதையை காப்பாற்றிய ஒரு போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நிகழ்ந்திருக்கும். மரியாதை மற்றும் கௌரவத்தை குறிக்கும் 9 மற்றும் 10ஆம் இடங்கள் பாதிக்கப்படும் பொழுது சமூகத்தில் உங்களுடைய குடும்ப பாரம்பரியத்திற்கு பங்கம் விளைவிக்கும் சூழ்நிலைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தோன்றி அதுவும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பொருளாதார நெருக்கடியாலோ, பிள்ளைகளின் சில தவறான முடிவுகளாலோ அல்லது வெளியில் ஏற்பட்ட சில அவமானங்களாலோ உங்களுடைய குடும்ப கௌரவம் வீதிக்கு வரும் நிலைமை உங்க மனதிற்குள்ள ஏற்பட்டு அதுவும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய நெஞ்சுக்குள் ரத்தம் வடிந்தாலும் வெளியில் ஒரு புன்னகைய வரவழைத்து கொண்டு எங்கள் குடும்பத்திற்கு எந்த குறையும் இல்லை என்று ஊரார் முன்னிலையில் குடும்ப மரியாதையை காப்பாற்ற நீங்கள் நடத்திய போராட்டங்கள் பெரும் ஒரு காவியத்திற்கு நிகரானது என்பதையும் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவோ உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நீங்க பணம் சேமிப்பு தொடர்பான மறைவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ளேயே கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இந்த ரிஷபம் ராசிக்காரங்க பணம் மற்றும் சேமிப்பு விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். ₹1 நீங்கள் சேமித்து வைத்தாலும் அதை நீங்கள் பெருமையாக பார்ப்பீர்கள். அந்த அளவுக்கு ஒரு நபராகவே நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. மாத சம்பளம் வந்தால் அதில் கொஞ்சத்தை நீங்க சேமிப்புக்கு எடுத்து வைப்பீங்க. அந்த அளவுக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமான ஒரு நபராகத்தான் ஆரம்பத்தில் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் சில நேரங்கள்ல குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியாமல் சேமித்து வைத்திருந்த தொகைகள் அல்லது முதலீட்டு திட்டங்கள் பின்னர் வெளிச்சத்திற்கு வந்தபோது ஏன் இதை எங்களிடம் நீ பகிரவில்லை என்ற கேள்வி உங்களுடைய குடும்பத்திற்குள் எழுந்து அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இதனால் பணத்தை விட நம்பிக்கையை அதிகமாக உங்க வாழ்க்கைக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் பணத்தை சேமித்து வைத்தது உங்களுடைய எதிர்காலத்திற்காக, ஆனால் அவர்கள் ஏன் இதை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத கஷ்டங்களும் அந்த ஒரு நேரத்தில் உங்க மனதிற்குள் தோன்றிக் கொண்டே தாங்க இருந்திருக்கும். இன்னும் சிலர் குடும்பத்தில் உங்களை சுயநலமாக நினைத்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய நோக்கம் குடும்ப பாதுகாப்பாக இருந்திருக்கலாம். இருப்பினுமே மறைக்கப்பட்ட பண விஷயங்கள் மனக்கசப்பை உருவாக்கிய அனுபவம் இன்னும் உங்க மனதிற்குள்ள இருந்து யாரையுமே இனிமே முழுமையாக நம்பக்கூடாது. குடும்பத்தில் இருப்பவர்களை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறார்களே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் அந்த ஒரு நேரத்தில் தோன்றியிருக்கும். இதுதாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சுக்கிரனின் அருளால் வசதிகள் வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே பெருக ஆரம்பிக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் போகக்காரகன் என்பதால் அவருடைய முழுமையான அருளால் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் சொகுசானதாக இப்பொழுது மாறப்போகிறது. இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நடக்கும். இருந்தாலும் முன்றைய ஒரு நிலைமையை விட உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய எந்த ஒரு வேலையை செய்தாலும் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையை வைத்து நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் அதுவே போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவரை பழைய வீட்டில் வசதிகள் இல்லாமல் கஷ்டப்பட்ட நிலைமைகளானது மாறி நவீன வசதிகள் நிறைந்த புதிய வீட்டிற்கு மாறக்கூடிய ஒரு யோகங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இருக்கக்கூடிய வீட்டையும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் நிச்சயமாக மாறிவிடுவீங்க. நவீன ரக ஆடம்பர கார், பைக் போன்ற வாகன சேர்க்கை உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாகும். வீட்டில் நவீன மின்னணு பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் சேரக்கூடிய யோகங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நல்ல ஆடைகள் ஆபரணங்கள் அணிந்து ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கும் பாக்கியத்தை உங்களின் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு இப்பொழுது வாரி வழங்கப் போகிறார். ஆனால் அதனை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் அதுவும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். குடும்பத்துல ஒற்றுமை என்பது பலப்பட ஆரம்பிக்கும். பிரிவினை தரக்கூடிய கிரகங்களின் பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்திலிருந்து விலகுவதால் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என பிரிந்திருந்த பந்தங்கள் அனைத்தும் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனா அந்த காலகட்டங்களை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். இன்னும் அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். கூட்டு குடும்பமாக இருப்பவர்களுக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒருமித்த கருத்துக்கள் இப்பொழுது உருவாகி எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களின் உழைப்பையும் உங்களுடைய தியாகத்தையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு பக்க பலமாக ஒரு அரணாக இப்பொழுது நிற்பார்கள். வீட்டில் சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடந்து உறவினர்களின் வருகையால் வீடு எப்போதுமே திருவிழா கோலம் போல இப்பொழுது காட்சியளிக்கும். குடும்ப ஒற்றுமையே உங்களுடைய வாழ்வின் மிகப்பெரிய ஒரு பலமாக மாறும். எனவே குடும்பத்துடன் நீங்கள் முடிந்த அளவுக்கு ஒண்டித்து பாருங்கள். அதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்க குடும்பத்திலும் இப்பொழுது போதுமான அளவுக்கு நிலைத்தன்மை என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசிக்காரங்களின் மிகப்பெரிய ஆசையை குடும்பத்தில் அமைதியும் நிலைத்தன்மையும் நம்ம எப்பொழுதுமே நிலவ வேண்டும், அதற்கு காரணமாக நாமும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசைகள் உங்களுடைய குடும்பத்தை நினைத்து எப்பொழுதுமே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் பண நெருக்கடிகளும் உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயான புரிதல் இல்லாத நிலைமைகள் மெதுவாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறத் தொடங்கி அது எல்லாமே நல்லதாகவே மாறும். இதுவரை அடிக்கடி மாறிக்கொண்டிருந்த குடும்ப சூழ்நிலை இனிமே உறுதியான பாதைக்கு வந்து அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். வீட்டில் எடுக்கப்படும் முடிவுகள் அனைவரின் ஒப்புதலுடனும் இப்பொழுது நடந்துவிடும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக நிற்கும் சூழ்நிலையானது உங்க வாழ்க்கைக்குள்ள மாறி இன்னும் அது நல்லதையும் நல்ல ஒரு விஷயத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய நெஞ்சுக்குள் ரத்தம் அடிந்தாலும் வெளியில் ஒரு புன்னகைய வரவழைத்து கொண்டு எங்கள் குடும்பத்திற்கு எந்த குறையும் இல்லை என்று ஊரார் முன்னிலையில் குடும்ப மரியாதையை காப்பாற்ற நீங்கள் நடத்திய போராட்டங்கள் பெரும் ஒரு காவியத்திற்கு நிகரானது என்பதையும் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நீங்க பணம் சேமிப்பு தொடர்பான மறைவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ளேயே கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இந்த ரிஷபம் ராசிக்காரங்க பணம் மற்றும் சேமிப்பு விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். ₹1 நீங்கள் சேமித்து வைத்தாலும் அதை நீங்கள் பெருமையாக பார்ப்பீர்கள். அந்த அளவுக்கு ஒரு நபராகவே நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. மாத சம்பளம் வந்தால் அதில் கொஞ்சத்தை நீங்க சேமிப்புக்கு எடுத்து வைப்பீங்க. அந்த அளவுக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமான ஒரு நபராகத்தான் ஆரம்பத்தில் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் சில நேரங்கள்ல குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியாமல் சேமித்து வைத்திருந்த தொகைகள் அல்லது முதலீட்டு திட்டங்கள் பின்னர் வெளிச்சத்திற்கு வந்தபோது ஏன் இதை எங்களிடம் நீ பகிரவில்லை என்ற கேள்வி உங்களுடைய குடும்பத்திற்குள் இருந்து அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இதனால் பணத்தை விட நம்பிக்கையை அதிகமாக உங்க வாழ்க்கைக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் பணத்தை சேமித்து வைத்தது உங்களுடைய எதிர்காலத்திற்காக, ஆனால் அவர்கள் ஏன் இதை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களும்
தேவையில்லாத கஷ்டங்களும் அந்த ஒரு நேரத்தில் உங்க மனதிற்குள் தோன்றிக் கொண்டே தாங்க இருந்திருக்கும். இன்னும் சிலர் குடும்பத்தில் உங்களை சுயநலமாக நினைத்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய நோக்கம் குடும்ப பாதுகாப்பாக இருந்திருக்கலாம். இருப்பினுமே மறைக்கப்பட்ட பண விஷயங்கள் மனக்கசப்பை உருவாக்கிய அனுபவம் இன்னும் உங்க மனதிற்குள்ள இருந்து யாரையுமே இனிமே முழுமையாக நம்பக்கூடாது. குடும்பத்தில் இருப்பவர்களை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறார்களே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் அந்த ஒரு நேரத்தில் தோன்றியிருக்கும். இதுதாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சுக்கிரனின் அருளால் வசதிகள் வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே பெருக ஆரம்பிக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் போகக்காரகன் என்பதால் அவருடைய முழுமையான அருளால் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் சொகுசானதாக இப்பொழுது மாறப்போகிறது. இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நடக்கும். இருந்தாலும் முன்றைய ஒரு நிலைமையை விட உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய எந்த ஒரு வேலையை செய்தாலும் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையை வைத்து நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் அதுவே போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவரை பழைய வீட்டில் வசதிகள் இல்லாமல் கஷ்டப்பட்ட நிலைமைகளானது மாறி நவீன வசதிகள் நிறைந்த புதிய வீட்டிற்கு மாறக்கூடிய ஒரு யோகங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இருக்கக்கூடிய வீட்டையும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் நிச்சயமாக மாறிவிடுவீங்க. நவீன ரக ஆடம்பர கார், பைக் போன்ற வாகன சேர்க்கை உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாகும். வீட்டில் நவீன மின்னணு பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் சேரக்கூடிய யோகங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நல்ல ஆடைகள் ஆபரணங்கள் அணிந்து ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கும் பாக்கியத்தை உங்களின் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு இப்பொழுது வாரி வழங்கப் போகிறார். ஆனால் அதனை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் அதுவும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். குடும்பத்துல ஒற்றுமை என்பது பலப்பட ஆரம்பிக்கும். பிரிவினை தரக்கூடிய கிரகங்களின் பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்திலிருந்து விலகுவதால் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என பிரிந்திருந்த பந்தங்கள் அனைத்தும் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனா அந்த காலகட்டங்களை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். இன்னும் அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். கூட்டு குடும்பமாக இருப்பவர்களுக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒருமித்த கருத்துக்கள் இப்பொழுது உருவாகி எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களின் உழைப்பையும் உங்களுடைய தியாகத்தையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு பக்க பலமாக ஒரு அரணாக இப்பொழுது நிற்பார்கள். வீட்டில் சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடந்து உறவினர்களின் வருகையால் வீடு எப்போதுமே திருவிழா கோலம் போல இப்பொழுது காட்சியளிக்கும். குடும்ப ஒற்றுமையே உங்களுடைய வாழ்வின் மிகப்பெரிய ஒரு பலமாக மாறும். எனவே குடும்பத்துடன் நீங்கள் முடிந்த அளவுக்கு ஒண்டித்து பாருங்கள். அதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்க குடும்பத்திலும் இப்பொழுது போதுமான அளவுக்கு நிலைத்தன்மை என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசிக்காரங்களின் மிகப்பெரிய ஆசையை குடும்பத்தில் அமைதியும் நிலைத்தன்மையும் நம்ம எப்பொழுதுமே நிலவ வேண்டும், அதற்கு காரணமாக நாமும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசைகள் உங்களுடைய குடும்பத்தை நினைத்து எப்பொழுதுமே